தேசிய அளவிலான ஹிப்ஹாப் நடன போட்டியில் 2ஆம் இடம் பிடித்து சேலத்தை சேர்ந்த மாணவ மாணவியர் சாதனை படைத்துள்ளனர். இதன் மூலம் அமெரிக்காவில் நடைபெறவுள்ள சர்வதேச நடன போட்டிக்கு தகுதி பெற்றுள்ள சேலம் மாணவ மாணவியர் குறித்து ஒரு செய்தி தொகுப்பை காணலாம். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்கிறார் திருவள்ளுவர். ஏட்டுக்கல்வியுடன் வாழ்க்கை கல்வியையும் இணைந்து கற்பதில் இன்றைய ஜென்சி தலைமுறையினர் ஆர்வமுடன் இருக்கின்றனர். பெற்றோரும் தங்களது குழந்தைகளை மதிப்பெண் சந்தையில் ஓடவிடாமல் அவர்களின் தனித்திறமையை கண்டறிந்து ஊக்கப்படுத்துவதில் முனைப்பு காட்டி வருகின்றனர். அந்த வகையில் சேலம் மாவட்டம் சோளம்பள்ளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த மாணவ மாணவியர் ஆர்வமுடன் மேற்கத்திய நடனத்தை கற்றுத்தேறி வருகின்றனர். ஹிப்ஹாப் எனப்படும் நடனப் பிரிவில் தேசிய அளவில் மும்பையில் நடைபெற்ற நடனப் போட்டியில் 2ஆம் இடம் பிடித்து வெள்ளிப் பதக்கம் வென்று சேலம் மாணவ மாணவியர் சாதனை படைத்துள்ளனர். 14வது ஆண்டாக தேசிய அளவில் நடைபெற்ற இப்போட்டியில் 200க்கும் மேற்பட்ட அணிகளுடன் கடுமையாக போட்டியிட்டு சேலத்தைச் சேர்ந்த 12 பேர் கொண்ட குழுவினர் சாதனை படைத்துள்ளனர். 7 வயது முதல் 12 வயது வரையுள்ள இக்குழந்தைகள் 17 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் 2ஆம் இடம் பிடித்ததன் மூலம் அமெரிக்காவில் நடைபெறும் சர்வதேச நடனப் போட்டிக்கு தேர்வாகியுள்ளனர். படிப்பில் சுட்டியாக திகழும் இந்த மாணவ மாணவியரின் ஆர்வம் மற்றும் தனித்திறமையால் பெரிய அளவிலான வாய்ப்புகளை பெற்றுத்தரும் என நம்பிக்கை தெரிவிக்கிறார் நடன ஆசிரியர் சிந்துமணி. டான்ஸுங்கிற போது எல்லாருமே அதில் நிறைய ஸ்டைல்ஸ் இருக்கும். இது வந்து கடல் மாதிரி டிஃப்ரெண்டான ஸ்டைல்ஸ் இருக்கும். அதில் ஹிப்ஹாப்புங்கிறது தான் ஒரு மெயினான ஒரு ஸ்டைல். ஸோ இதெல்லாம் கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் அவங்க வெறும் நம்ம ஊருக்குள்ளே மட்டுமே சுற்றாமல் வெளியில் போய் ஒரு பெரிய லெவலில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்டைல் கற்றுக்கணும். இதனால் நல்ல பிரைட் ஃபியூச்சர் இருக்குது. இப்போ எஜுகேஷன்லையுமே இந்த மாதிரி டான்ஸுங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டாக கொண்டு வந்துட்டாங்க. டெஃபினட்டாக அவங்களோட ஸ்கில்லை டெவலப் பண்ணும்போது டான்ஸில் இருக்க ஸ்கில்லை டெவலப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி இன்டர்நேஷனல் ஸ்டைலை கண்டிப்பாக கற்றுக்குங்க. நகரத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமே அதிக அளவில் பிரகாசிக்கும் தேசிய அளவிலான போட்டியில் கிராம பகுதியைச் சேர்ந்த மாணவ மாணவியர் வெற்றி பெற்றுள்ளனர். சொந்த ஊருக்கு பரிசுடன் திரும்பிய மாணவ மாணவியருக்கு கிராம மக்கள் மற்றும் அவர்களின் பெற்றோர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பெற்றோர் அளித்த உத்வேகத்தால் தங்களின் கனவை நோக்கிய பயணம் நன்றாக அமைந்திருப்பதாக மாணவியர் தெரிவித்தனர். நாங்கள் வந்து மும்பையில் போய் செகண்ட் ப்ரைஸ் அடிச்சுட்டு வந்தோம். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என் பேர் வந்து சர்விகா சாய். நான் 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நாங்கள் மும்பை போய் செகண்ட் ப்ரைஸ் சில்வர் மெடல் அடித்தோம். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என் பேர் ஜெய்வர்ஷா. நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கிறேன். எனக்கு வந்து டான்ஸ் மாஸ்டர் ஆகணும்னு ரொம்ப வருஷமாக எய்ம் இருக்குது. 2 months வந்து நாங்கள் இந்தியா ஹிப்ஹாப் சாம்பியன்ஷிப்கோசரம் ப்ராக்டிஸ் பண்ணோம். போய் மும்பை போய் ப்ரைஸ் அடித்து செகண்ட் ப்ரைஸ் அடித்து சேலத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் பெருமை சேர்த்திருக்கோம். ஒவ்வொருவருக்கான தனித்திறமையை கண்டறிந்து ஊக்கப்படுத்திடும் போது அவர்களின் திறமை சாதனையாக மாற்றமடைகிறது. டிடி தமிழ் செய்திகளுக்காக சோளம்பலம் கிராமத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.